தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்தது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னன்னா சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், எந்தெந்த காலேஜில் கிடைச்சிருக்கு அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வேண்டுகோளுக்கு இணங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே கட் ஆஃப் தான். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலுமே 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த காலேஜில் சீட் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயிலான கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னோமோ அதுலேருந்து கொஞ்சம் வந்து மோரோவர் கரெக்டாக இருக்குது. ஒரு சில கேட்டகரியில் 1 மார்க் 2 மார்க் குறைவாகும், ஒரு சில கேட்டகரியில் அதே 1 மார்க் 2 மார்க் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது. பெரிய அளவு வித்தியாசங்கள் இல்லை. கட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி நல்லாவே குறைஞ்சே வந்திருக்கு. 100 மார்க் மேலே சில கேட்டகரிலாம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பொதுவாகவே வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ், நாகப்பட்டினம், விழுப்புரம் இந்த காலேஜஸ் எல்லாம் பொதுவாக கிடைக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கிடைச்சிருக்கு. இப்போ 36 அரசு மருத்துவக் கல்லூரியிலும் அதே போல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி பற்றி டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்ட் ரவுண்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக குறைஞ்சி வரும். அப்படி குறைஞ்சி வந்ததுனாலும் 1 மார்க்லேருந்து 2 மார்க் 3 மார்க்குக்கு மேலே மேக்ஸிமம் குறையாது. ஸோ இதை இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் தான் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி குறைஞ்சி வந்ததுன்னா இன்னும் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அந்த மாணவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சீட் இன்னும் வேக்கன்ட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில் அப்படின்றதையும் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்தெந்த ரேங்க்கு எந்தெந்த க்ளோசிங் மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு, மார்க்கு, காலேஜ். இப்போ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 1308 ரேங்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கு 538. காலேஜ் வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு. ஓசி கேட்டகரி கடைசியாக முடிஞ்சது அதுதான். அதே போல் பிசி கேட்டகரிக்கு 3163 ரேங்க்லையும் 509 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் உதகமண்டலம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3598 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து 504 மார்க்கு, இதுவும் நீல்கிரிஸில் கிடைச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 4306 மார்க்கு, 496 மார்க்கில் நீல்கிரிஸில் தான் இதுவுமே க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 10,311 ரேங்க்லையும் 441 மார்க்கில் கிடைச்சிருக்கு. இதுவுமே நீல்கிரிஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் 15,834 ரேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் 397 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 15,196 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 402 மார்க்கு விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே எஸ்எஃப் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி கேட்டகரிக்கு 4184 ரேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு காலேஜுக்கும். அதே போல் பிசி கேட்டகரிக்கு வந்து 6065 ரேங்க்கு. செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி கேட்டகரிக்கு 4184 ரேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு காலேஜுக்கும். அதே போல் பிசி கேட்டகரிக்கு வந்து 6065 ரேங்க்கு, 478 மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பிஎஸ்பி காஞ்சிபுரம் மெடிக்கல் காலேஜ்லையும். பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6750 ரேங்க்லையுமே 6730 ரேங்க்கு, 472 மார்க்கு. இது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம், இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி கேட்டகரி வந்து 6403, இது வந்து 475 மார்க் எடுத்திருக்காங்க. இது பிஎஸ்பி காஞ்சிபுரத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 13,710 ஜென்ரல் ரேங்க்கும் 414 மார்க் எடுத்திருக்காங்க. இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூரில். எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 19,202 ரேங்க்லையுமே 368 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவுமே பிஎஸ்பி காஞ்சிபுரமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 18,431 ஜென்ரல் ரேங்க்குமே மார்க் வந்து 374. இது வந்து அன்னை ஸ்ரீபெரும்புதூர் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு.
ஸோ இதில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் குளோசிங் கட் ஆஃப்ன்றது இந்த சென்ட் பீட்டர், பிஎஸ்பி, காஞ்சிபுரத்தில இருக்க மெடிக்கல் காலேஜ், அன்னபூர்ணா, இந்திரா இந்த மெடிக்கல் காலேஜ்ல வழக்கமா குளோஸ் ஆவறது தான். இதுதான் பசங்களோட பிரிஃபரன்ஸ்ல கடைசி காலேஜா எடுத்துக்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலுமே இதற்கு கீழ வந்து கட் ஆஃப் ஆனது குறைஞ்சு வரல. ஆனா, நாம ஏற்கனவே சொன்ன பிரெடிக்ஷன் படி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 மார்க் மேல குறைஞ்சிருக்குன்றது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. 2ண்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் வந்து இன்னுமே கொஞ்சம் குறைந்து வரும். அப்ப குறைஞ்சு வந்ததுன்னா 2 மார்க் அளவுல பெரிய அளவு வித்தியாசங்கள் இருக்காதுன்றது என்னுடைய இது. நம்ம 2ண்ட் ரவுண்டுக்கு என்னன்னு பார்க்கலாம். வேக்கன்ட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த காலேஜ் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்றத தனியா உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.